Hello friends, welcome to நீங்களும் நானும். நான் உங்க மஞ்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. ஒரு வண்டி வந்து சுத்தி வந்தது. அது என்ன வண்டி அப்படினு பாத்தீங்கன்னா நம்மலாம் சாயந்திர டைம்ல இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி மழை காலத்துல வந்து சாயந்திரத்துல அந்த தள்ளு வண்டியில வந்து வேர்க்கடலை எல்லாம் வறுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. பொரியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து அந்த மழை காலத்துல சாப்பிடுறதுக்கு இருந்தாலும் சரி, இல்ல அந்த வேர்க்கடலை நல்லா வேக வச்சு கொஞ்சம் அதுல மாங்காய், கேரட் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு நல்லா சூடா சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு அந்த வேர்க்கடலை இல்லைங்க. அந்த வேர்க்கடலை வந்து நம்ம விவசாயிகள் வந்து வயல்ல வந்து எப்படி வந்து விதைக்கிறாங்க, அது எங்க இருந்து வருது அப்படிங்கறத பத்தில நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க எப்படினாலும் விதைச்சிட்டு போறாங்க. நமக்கு சாப்பாடு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். நானும் அப்படிதான் இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் வயலில் வந்து வேர்க்கடலை வந்து நட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேர்க்கடலை வந்து வண்டி வச்சு நாங்கள் வந்து நட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆளுங்க வந்து வேர்க்கடலை போட்டு பார்த்துருக்கேன், வண்டி எப்படி நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி எப்படி தான் நடுது நம்மளும் போய் பார்ப்போமே, சரி அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போனேங்க. பார்த்தீங்கன்னா இந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ரொட்டேட்டர்லாம் விட்டு நிறவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா வந்து மழை பெஞ்சாலும் ரொம்ப கட்டியாக இருக்கனால. சரி இந்த வண்டி எப்படி இருக்குது, அந்த வண்டிக்குள்ளே என்னென்னலாம் கடலை எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா குட்டி குட்டி பருப்பாக இருக்குது இல்லையா, அதில் போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்தேன். அது உங்களுக்காக வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா கடலையும் இதிலே கொட்டிடுவாங்களா? எல்லாத்தையும் ஒரே இதில் கொட்டிடுவாங்க. கொட்டினா விடு. கட்டில வந்தானா பேர்ல போனால இப்போ கடலை போட்டுட்டு போயிடுச்சானே. எங்க போ. அதான் அந்த ஓஸ்ல தான் வருது. எத்தனை கடலை வரும் ஒரு இதுக்கு? ஒரு கடலை தான் விழுவுமா? நான் செப்பலோட உள்ள வந்துட்டேனே. இருடா மூடத நான் வந்து பாக்குறேன். அந்த பக்கத்துல இருந்து வரேன், அப்பதான் தெரியும். எங்க என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. இது நம்ம தான் மூடணுமா? தெரியும், தெரியறதான் மூடி விட்டுருந்தோம். வேலை முடிஞ்சலாம் மயில் பிடிக்கிறோம். அதை இங்க கூட ஒன்று விழுந்துருக்கு. இங்க ஏதோ ரிசி அப்படியே விழுந்துட்டே போயிருக்குது பாரு. ஒரு கடலை ஒவ்வொரு கடலை இங்கே இருக்குதா, அப்புறம் அங்க இருக்குது, அங்க தெரியுது பாரு. மயிலுக்கு இது குருவி இது மாதிரி பொறுக்காம தான் மூடிடுறது. வேற ஒண்ணும் கிடையாது காரணம். இப்பதான் நிறைய கொக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இயற்கை எதிரிகள் விவசாயிகளுக்கு எதிரிகள் இங்க கூட இருக்குது. இந்த இங்கேயும் இருக்குது.
இந்த இங்கே பாருங்க மேலே தெரியுது. இங்கெல்லாம் கீழே விழுந்துச்சு பாரு. இங்கே ஒன்று தெரியல. அடுத்த ரவுண்டுக்கு இங்கே வரும்ல. இங்கேயும் தெரியுது முரளி. இங்க பாரு. என்னங்க நமக்கு ரொம்ப பிடிக்கிற வேர்க்கடலை வந்து எப்படி வந்து விதைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்களா? இது வந்து எப்படி வந்து பயிர் வந்து வருது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.